ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேகமலை ஏற போகிறோம். அது என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டில் இப்போ நம்ம போர்டை பார்த்துருக்கோம். நம்ம மேகமலை ரீச் ஆக போகிறோம் மேலே போகிறதுக்கு. அதில் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அதில் நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் திங்ஸ்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது அதை நம்ம செக் பண்ணி நம்ம மேலே என்ட்ராகவும் செக் போஸ்ட் செக்கிங் நடக்கும். அதில் செக்கிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் திங்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம செக் பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த வீடியோ வந்து உங்கள் கிளாஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து கரெக்டாக பிளாஸ்டிக் திங்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. மேலே டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால எந்த ஒரு அனிமல்ஸும் அந்த பிளாஸ்டிக்கு சாப்பிட்டு எதுவும் ஆயிடக்கூடாது அனிமல்ஸ்க்கு. அதனால் நான் சேஃப்டிக்காக பண்ணியிருக்காங்க. நல்ல மெத்தட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் யாரும் கொண்டு போயிங்கன்னா நம்ம கீழே வந்து தண்ணி கேன்ஸ், ஜூஸஸ் எல்லாமே கீழே வச்சிடணும் பாட்டில்ஸை. அந்த பாட்டில்ஸ் வந்து நம்ம டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க. நம்ம ரிட்டன் வருமா அந்த டோக்கன் நம்பர் சொல்லி நம்ம திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துடணும். இதான் அங்கே ரூல்ஸ் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் போகும்போது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சேஃபாக போய்ட்டு முடியும். இது வந்து அந்த கலர் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறது க்ரீன் கிரேப்ஸ் வச்சா பச்சை வச்சு அது. இது வந்து பன்னீர் திராட்சை. இது சைஸை பார்த்தா வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இது வந்து 1 மந்த் ஆகும் இது பெருசாகி வரதுக்கு. பெஞ்சாக இருக்குது. இன்னும் நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கள், இது பறித்து நம்ம சாப்பிடலாம். கூட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா வியூ சூப்பராக இருக்குது. நம்ம பொறுத்து இது 10-12 வருஷத்துக்கு கோவக்கா ஃப்ரெண்ட்ஸ், கோவக்கா வச்சுருக்கீங்களாக்கா? அது இல்லைம்மா, நாங்கள் அது பதியம் தனியாக வைப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வச்சு வைப்பாங்க. அதுக்கு ஒரு தனியாக அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எருமை எடுத்துருக்கலாம், பசங்க எடுக்கல, நானும் போகணுன்னு சொல்லலை. ஜம்பி ஜம்பி மங்கி வரும் முடிக்கலாம் காரியம். எல்லாரும் குறை கூட தான் போட்டுருக்கு. பைக்கில் தைரியமாக போகிறாங்க. எனி டைம்னா வராது. நானும் பைக்கில் போகும் பயமாக இருக்காதா? நேரம் பொறுத்து ஞானம் வரலாம் திடீர்னு, அதனால பயந்தேன். கேட்டால் வாட்டர் பாட்டில் முன்னாடி
காய விழுந்த முருங்கா இயற்கையது வியந்திடுமே உன் அழகில் தினம் தினமே மழை வருமே என் மனதுக்குள் புயல் வருமே நம்ம போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, நம்ம அப்படி பார்ப்போம். நீங்கள் மேகமலைக்கு வந்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுட்டு வாங்க. ஏன்னா மேலே ஏறும்போது பெட்ரோல் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருது. அதனால் நீங்கள் பெட்ரோல் போட்டே வர சேஃப். அதனால தான் எங்களால் மேலே போக முடியல. மேலே பெட்ரோல் பங்க் எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் கீழே பெட்ரோல் போட்டு வந்துடுங்க. போதுமா இதில் அவசரமா இன்னும் வேண்டுமா அதில் நிறைந்திடுமா நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா உயிர் தாங்குமா இப்போ நம்ம மலையிலேருந்து கீழே இறங்குறோம். இப்போ நம்ம பார்க்குற வீடு எல்லாம் டீ எஸ்டேட் பண்ணுறவங்களோட வாழ்கிற வீடு. நல்லா பாருங்கள், அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை. பஸ் ஸ்டாண்டில் இப்போ எத்தனை பேர் இருந்தாங்க? எல்லா வீடும் க்ளோஸ்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க வீடெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டில் அவங்க லைஃப் நல்லா இருக்கும், கூலிங்காக. ரெகுலராக அவங்க அந்த வியூ பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ப்ளசண்ட்டான லைஃப்பாக இருக்கும். நம்மளுக்கு வந்து என்றைக்காவது ஒரு 2 days வரனால இது ரொம்ப வித்தியாசமான லைஃப்பாக இருக்குது. ரொம்ப அமைதியான ப்ளேஸ், ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ரொம்ப நேரம் இருக்கலாம்னு தோணுது. அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. கிளைமேட் நல்லா இருக்குது. அந்த ஒரு ஃபீல் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்வெட்டர் வச்சுக்கோங்க. ஏன்னா சில் ப்ரீஸ் அதிகமாக இருக்குது. அந்த ஃபீல் கிடைக்கும்போது உங்களுக்கு சில்னஸ் ஃபீல் ஆகும், ஷிவரிங் இருக்கும். ஸோ எல்லோரும் ரெயின் கோட்டு வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் மழை வருது, ஸோ ஸ்வெட்டர் அண்ட் ரெயின் கோட்டு தேவைப்படலாம். ஓகே, அப்புறம் பாருங்கள், இந்த டீ எஸ்டேட்லாம் நம்ம போய் பார்க்கல. இங்கே வந்து டீ எஸ்டேட் இருக்குதுன்னு சொன்னாங்க, நம்ம டீ எஸ்டேட் பார்க்கல. பட் இங்கே எங்கே டீ வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லீவ்ஸ் பிக் பண்ணுறது மட்டும் பார்த்தோம். அது வந்து நம்ம வீடியோஸ் எடுக்கலை. இது வந்து நம்ம மலை மேலே மேகமலை ஏறும்போது உள்ள சீன்ஸ் இது. இதை பார்க்க பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டிங்லாம் பண்ணால் செம்மையாக இருக்கும் இந்த ப்ளேஸில் இருந்து பண்ணுறதுக்கு. பூக்கள் பூக்கும்
தருணம் ஆறுயிரு பார்த்ததாரும் இல்லையே. புலரும் காலை பொழுதை முழுமதியும் விரிந்து போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போதவில்லையே. எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே. இது எதுவோ இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. கூந்தலிலே செம்ம குளிராக இருக்குது. நெக்ஸ்ட்டாக ட்ரையாக இருக்குது. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் குளிர் போக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், கிளைமேட்டை பாருங்கள். மேகம் அப்படியே வருது மேலே. செம்ம ப்ளீஸ். நாங்கள் வந்து பாதி ரிட்டன் ஆகிறோம். அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? எங்களுக்கு வண்டியில் பெட்ரோல் வந்து குறைஞ்சிச்சு. மழை ஏற ஏற பெட்ரோல் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் டேங்க்கில் ஃபுல்லாக பண்ணி வந்துருக்கலாம் போல. அதனால நாங்கள் சீக்கிரமாக திரும்ப வேண்டியது. அதனால் நீங்கள் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெட்ரோல் நல்லா டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்துடுங்க. மேலே டேம்லாம் இருக்குது போகிறதுக்கு. ஆனால் நாங்கள் ஹாஃப்லேயே கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு திரும்பிட்டோம். டீ எஸ்டேட் மட்டும் பார்த்துட்டோம். டீ எஸ்டேட் ஹவுஸ்லாம் கவர் பார்த்துட்டோம். எல்லா ஹவுஸும் க்ளோஸ்டாக இருக்குது. எல்லோரும் ஒர்க் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் யாரையும் மீட் பண்ண முடியல. அதனால் ஜஸ்ட் பார்த்துட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது. எப்படி அங்கே போக முடியும்? இந்த வியூவை பாருங்கள். வேறு எங்கேயுமே இந்த வியூ பார்க்க முடியாது. பயமாக தான் இருக்குது. ரொம்ப நேரம் இங்கே நிற்க நின்று பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எலிஃபென்ட்ஸ் வாக் பண்ணணும், அனிமல்ஸ்லாம் மூவ் ஆகிற பிளேஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக மூவ் போயிடலாம். வண்டிலாம் எவ்வளோ பிளேஸ்னால ரிஸ்க்கான பிளேஸ். ஸோ மூவ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நான் சொன்னேன் செக் போஸ்ட்டு. கீழே நமக்கு செக் பண்ணிட்டு அனுப்புவாங்கள்ல, அந்த பாயிண்ட் இது. நம்ம வந்து பிளாஸ்டிக் திங்ஸ் கொண்டு போகாமல் இருந்தால் நம்ம உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி கம்ப்ளீட் செக்கிங் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி வச்சு தான் அனுப்புவாங்க. நம்ம டோக்கன் நம்பர் போட்டுருவாங்க. நம்ம மேலேருந்து வரும்போது அந்த டோக்கன் நம்பர் வச்சு நம்ம திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும். 82 முருகேசன் 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 தண்ணி நான் தூங்கவில்லை.